ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்த இவளை நம்பாதீங்க அத்த. இது இந்த நினைச்ச உடனே வந்துட்டு போகும்ல காய்ச்சல், அந்த மாதிரி காய்ச்சலா இருக்கும். இது சரியாயிடும். என்னமோ என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த புத்தி இப்படி போயிடுச்சே, அதான் என் மனசு கஷ்டமா இருக்கு. அத்தை, உங்களை பத்தியும் அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. பாவம், அவங்கள காய்ச்சலோட விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்ல. சரி, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இங்க பாரு, நீங்க எல்லாமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? பிரச்சனையா? என்ன சொல்றேன்னு? உங்க அம்மா மட்டும் இங்க இருந்திருந்தா என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டா. மேகலை எல்லா வேலையும் பொறுப்பா பாத்திருப்பா. யார சொல்றது எல்லாம் நேரம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிம்மா, நீ போ. சரி அத்தை. யாழினி நில்லு. உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே அம்மா போன் பண்ணி தான் போனியா? இல்ல, பொழுது போகலன்னு கிளம்பி போயிட்டு வந்த. நீ வேற கடுப்பேத்தாத, போயிடு. அம்மா சமயக்காரி மாதிரி தெரியறாங்கல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உங்களுக்கு அமுதா மாதிரி ஒருத்தி மருமகளா கிடைச்சிருக்கா. எனக்கு ராஜாவாதான் வாழற, எதுவும் இல்லைன்னாலும் ஆளுற. நீ அதிகாரம் பண்ணி நான் கேக்குற நிலைமைக்கு வந்துட்டேன் பாரு. எல்லாம் என் நேரம். ஹே யாழினி, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த அமுதா. ஆமா, அத்தவனை பார்த்து எங்க போனன்னு கேட்டாங்களா? பார்த்தாங்க. அத்தையெல்லாம் சமாளிச்சாச்சு. என் அண்ணன் தான் வழக்கம் போல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தான். நான் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி ஓடி வந்துட்டேன். வல்லவன ரொம்ப ஸ்மார்ட்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. இப்ப ரொம்ப முக்கியம், அதை விடு. சரி, நீ போட்ட பிளான் என்னாச்சு? நான் பிளான் போட்டா அது தோத்து போயிருக்கா என்ன? நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டு வேலைக்கு எல்லாத்தையும் புனிதா தான் பார்த்தான். நாமளே நினைக்காத மாதிரி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்னு இருக்கு. வீட்டு வேலைய தெய்வான அக்காவை அத்தை பார்க்க சொல்ல, அக்கா முடியாதுன்னு சொல்ல சண்டைய பார்க்கணுமே. வேற லெவல் போச்சு. நீதான் சண்டையை மிஸ் பண்ணிட்ட. ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்க. கில்லாடிதான் நீ. அப்ப நான் சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நீங்க மட்டும் ஏன் புனிதா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லதானே இருக்கேன். நீங்க என்ன பஞ்சிங் பேக்கா? போகும்போது வரும்போதெல்லாம் உங்களை அடிக்கிறதுக்கு? சிரிக்காதீங்க, எனக்கு கடுப்பா இருக்கு. உங்க அம்மா தெய்வானைய வேலை செய்ய சொன்னதுக்கும் தெய்வான அம்மா கோவப்பட்டு சாப்பாடு கொண்டு வந்ததுக்கும் அவங்க ஈகோ தான் காரணம். அதுல எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களை காயப்படுத்துறாங்க? கபிலன், இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? மணிகண்டன், தெய்வான, உங்க அத்தை, இவங்க எல்லாருக்கும் நீங்க மரகத அத்தையோட சொந்த பொண்ணு இல்லங்கிறதான் பிரச்சனையா? இல்ல நான் தான் உன்னோட பெரியவன்னு காட்டிக்க இதெல்லாம் பண்றாங்களா? ஒரு ஃபேமிலி போட்டோல கூட நிக்க வைக்காத உங்க குடும்பத்துக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், இது என்னோட குடும்பம். அவங்க எல்லாம் என்ன வேணாலும் நினைக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல கபிலன். கவலை இல்லையா? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. கவலை இல்லன்னா அன்னைக்கு ஏன் போட்டோல நீங்க இல்லன்னு அவ்வளவு அழுதிங்க? புனிதா, இங்க எல்லாமே மாறக்கூடியது. அதை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கபிலன், நான் சொல்றது ப்ளீஸ் புனிதா, உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. எவ்வளவு டயர்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏற்கனவே நீங்க அனீமிக்கா இருக்கீங்க. அதுவே நம்ம குழந்தைய பாதிச்சிருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல இருந்தப்போ நீங்க ராணி மாதிரி இருந்தீங்க. இங்க உங்களை ராணின்னு சொல்ற வாயெல்லாம் விஷத்தை கக்குற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். கபிலன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க எல்லாமே சரியாயிடும் சீக்கிரம். இங்க எதுவுமே சரியாகாது கபிலன்.
வல்லவன் என்ன இவ்வளவு கோபமா வரீங்க? இங்க பாருங்க, வீட்ல இத்தனை நாளா நடந்த குழப்பத்துக்குலாம் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? யார் மாமா? வல்லவன் யார சொல்ல போறாரு? அமுதாவை தான் சொல்லுவாரு. கபிலன், அதான் உண்மை கபிலன். இது எல்லாத்துக்கும் காரணம் அமுதா தான். இங்க பாருங்க, இப்போ கூட நான் அமுதாவும் யாழ்னியும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இங்க வர்றேன். யாழ்னியா? அவ இப்ப இங்க வந்தா? இவ்வளவு நேரம் அவ எங்க போயிருந்தாளாம்? அம்மாக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அதான் உங்களை பார்க்க போனேன்னு அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான். புனிதா, ஆனா அவ அமுதா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். புனிதா, நீ சொன்ன